வணக்கம். இது நாடும் ஏடும் நிகழ்ச்சி. இன்றைய நாளின் முக்கியமான செய்திகள் குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் அரங்கில் 2 விருந்தினர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் எழுத்தாளர் ஷாலின் மரிய லாரன்ஸ், இன்னொருவர் பத்திரிகையாளர் ராஜசங்கீதன். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைக்கு விவாதிக்கக்கூடிய முக்கியமான பல செய்திகள் இந்திய அளவில் நடந்திருக்கின்றன. குறிப்பாக தேசிய அரசியலில் பிரியங்கா காந்தி காலடி எடுத்து வைத்திருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு 1999 சோனியா காந்தியின் அரசியல் வருகையின் போது அவருக்காக பிரச்சாரம் செய்வதற்காக பிரியங்கா காந்தி முதலில் வந்தார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு பிரியங்கா காந்தியின் நேரடி அரசியல் பிரவேசம் நிகழ்ந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அடுத்த முறையும் ஆட்சிக்கு வருவதற்கு முயன்று கொண்டிருக்கும் நிலையில் பாஜகவை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது, மோடி அரசை வீழ்த்த வேண்டும் என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து நிற்கும் வேளையில் பிரியங்கா காந்தியின் அரசியல் வருகை மிகுந்த முக்கியத்துவம் உடையதாக ஆகிறது. பிரியங்கா காந்தியின் அரசியல் வருகையிலிருந்து இன்றைய நமது நாடும் ஏடும் நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஷாலின், நீங்க சொல்லுங்க, இந்திய அரசியலில் பிரியங்கா காந்தியின் வருகை எந்த அளவு முக்கியத்துவம் உடையதாக ஆகிறது? அவரது வருகை என்ன மாற்றத்தை இங்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மகத்துவமான ஒரு விஷயம் இது. பிரியங்கா காந்தி வந்திருக்குது. ஏன்னா பெண்கள் அரசியல்ல வரணும் அப்படிங்கிறது, குடும்ப அரசியலையும் இல்லையோ பெண்கள் அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கணும், ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களோட எண்ணம். அதுல குறிப்பா பிரியங்கா காந்தி அப்படின்னும்போது இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையை நம்ம எடுத்துக்கணும். அப்போ எல்லா அணிகளுமே, எல்லா அரசியல் கட்சிகளுமே, எதிர்கட்சிகளுமே வந்து பாஜகவுக்கு எதிரான நினைச்சிருக்கு. ஏன்னா 2014 நடந்த எந்த விஷயமும் 2019 நடக்கக்கூடாது, இந்த மே மாச எலெக்ஷனோட பாஜக ஓடிடும் அப்படின்ற ஒரு மிக பயங்கரமான ஒரு என்ன வேறுபாடு இருந்தாலும் பாஜக போகணும் அப்படின்னு முடிவுல இருக்காங்க. ஆனா யூபியில ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம சமாஜ்வாடி பகுஜன் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துடுச்சு. அதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளோ அரசியல், மாயாவதியோட அரசியல் சூட்சமம் அப்படிலாம் என்ன சொல்லினாலும் அது காங்கிரஸ்க்கு பலவீனமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜகவுக்கு துணை போற வாய்ப்பும் கொஞ்சம் லைட்டா இருக்கு. அப்போ சில ஓட்டுகளை எடுக்கிறதுக்கு குறிப்பா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்களோட பொறுப்பு வந்து ஈஸ்ட் யூபிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கிழக்கு யூபி என்ன மாதிரியான ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஊர்கள், கான்பூரா இருக்கட்டும், ஆக்ரா, எந்த ஊர், மீரட், இதெல்லாம். அங்க என்ன பிரச்சனை, யூபியில என்ன பிரச்சனைன்னு தெரியும். யோகியோட அரசியல் வந்து முன்பு வந்து யூபியில பிரச்சனை என்னன்னா தலித் அரசியல், தலித் வெர்சஸ் இடைநிலை, அந்த பிரச்சனை இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. இந்துத்துவா வெர்சஸ் இஸ்லாமிக் மைனாரிட்டிஸ் யூபியில ரொம்ப அதிகமாவே இருக்கு. யூபியோட பேரே, அகமதாபாதோட பேரே வந்து அலகாபாத் பேரே பிரக்யாதான், அது வாயிலே வரல, அது மாதிரிலாம் மாத்திட்டாங்க. நாளைக்கு என்ன வேணா செய்யலாம், தாஜ்மஹாலையும் இடிக்க கூட செய்யலாம். அது போன்ற ஒரு ஆபத்து வந்து நமக்கு இருக்கு. ஏன்னா இங்க எந்த ஃபோர்ட் இருக்கிற யூபி ஃபுல்லா கோட்டைங்க இருக்கு. எல்லாமே பிரியங்கா காந்தியோட வருகை எப்படி முக்கியத்துவம் உடையதா ஆகுது? ஆமா, அப்போ நேரு குடும்பத்துக்கு ஒரு எப்பவுமே இன்னுக்கும் நிறைய பேர் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. என்னன்னா விமர்சனம், அவங்க வந்து ப்ரோ இஸ்லாமிக் கொஞ்சம், நேருவும் சரி, இந்திரா காந்தியும் சரி, இல்ல ராஜீவ் காந்தி கொஞ்சம் ப்ரோ இஸ்லாமிக். உங்களுக்கு ஷாபானு கேஸ்ல இருந்தே தெரியும், வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களும் ஒரு பகுதி இருக்கு. ராகுல் காந்தி என்ன ஸ்டாண்ட் இப்போ ஒரு 3 வருஷமா எடுத்துட்டு இருக்காருன்னா, சாஃப்ட் இந்துத்துவான்னு நான் சொல்ல முடியாது, இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சின்னும் போது ராகுல் காந்தி வந்து கொஞ்சம் அந்த பக்கம் ஓட்டுகளை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஈஸ்ட் யூபியில வந்து நிறைய இஸ்லாமியர்களோட ஓட்டு இருக்கு, அப்புறம் நிறைய விளிம்பு நிலை மனிதர்களோட ஓட்டு இருக்கு. இவங்க எல்லாம் வந்து பிரியங்கா காந்தி அந்த ஒரு ஃபேஸ்க்கு 2 சைடும் இவங்க அட்ரஸ் பண்றாங்க. பிரியங்கா காந்தி அந்த சைடு ஓட்டுகளை சேகரிக்கக்கூடியது. இன்னொன்னு யூபி வந்து ஹோம் கிரவுண்ட். காந்தி ஃபேமிலிக்கு வந்து, சோனியா காந்தி ஃபேமிலிக்கு அநேகமா அவங்க அமேதி தொகுதியில அவங்க கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேச்சு. ஏன்னா இங்க இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. உடல்நிலை வந்து சோனியா காந்தி அவர்களுக்கு வந்து பயங்கரமா, யூபியில சோனியா காந்தி நின்னாலே அவங்களுக்கு ஓட்டு வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது அவங்களுக்கு உடல்நிலை பின்னடைவு இருக்கு. அப்போ பிரியங்கா முழுதும் இறங்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு என்ன சொன்னாலும் சரி, அவங்க உருவத்தோற்றம் நம்ம வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இந்திரா காந்தி ரிசம்பிள் பண்ணுது. அவங்க பிரியங்காவே ஒரு இன்டர்வியூல ஒரு 5 வருஷம் முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, என்னதான் எல்லாம் இந்திரான்னு சொல்றாங்க, ஆனா வந்து ராகுல் காந்தி தான் அந்த இந்திரா மாதிரி தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவர். அவர் ரொம்ப கிண்டல் பண்றாங்க, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங். அவர் ஒரு முடிவு எடுத்துட்டா டக்குன்னு இது பண்ணுவாரு, ரொம்ப பிடிவாதமா இருப்பாரு, எங்க பாட்டி மாதிரி ராகுல் தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாலும் மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு, அவங்க எதை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க நடையில இருந்தும் சரி, அவங்க உடை, நடை, அவங்க மக்களோட பேசுற விஷயம், மக்களை தொடுற விஷயம், இதெல்லாம் பார்த்தாலே அவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு காந்தி ஃபேமிலிக்குன்னே ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அது மக்களோட இறங்கி வேலை செய்யக்கூடும். ஏன்னா இந்திரா காந்தியோட உருவமா பாக்குறாங்க.
யூபியில இன்னைக்கும் காந்தி ஃபேமிலி சென்டிமெண்ட் ஓடிட்டு இருக்கு. அந்த லாயல்டி ஃபேக்டர், என்ன யோகி வந்தாலும் அந்த லாயல்டி ஃபேக்டர் இருந்துட்டே இருக்கு. அதற்கு பின்னாடி குடும்ப அரசியல்ன்ற அந்த விமர்சனம் எடுபடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி குடும்ப அரசியல் எடுபடாதுங்க. அது ஒரு பெரிய சென்டிமெண்ட். அவங்க யூபிக்கு நிறைய, ராஜீவ் காந்தி அவரோட பீரியட்ல யூபியோட கிராமங்களை எவ்வளவு வலுப்படுத்தினாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப இருக்கிற அரசு அந்த விஷயங்களை தான் இப்ப வேற பேர் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப யூபி அப்படிங்கிறது அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட். ஏன்னா அங்க யார் அதிகமான சீட் வின் பண்றாங்களோ அவங்க தான் மத்தியில ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஒரு லாஜிக்கும் இருக்கு, ஒரு அரசியல் கணிப்பு இருக்கு. அப்ப பிரியங்கா அங்க ஒரு புத்துணர்ச்சியோட போவாங்க யூபியில அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ பிரியங்கா காந்தியோட அரசியல் வருகை குறித்த அறிவிப்பு மட்டும் நேற்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து வெளிவரல. அதோட சேர்த்து ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, யூபியோட 80 தொகுதிகளிலும் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல இப்ப நீங்க ஆரம்பத்திலே சொன்னது போல சமாஜ்வாடியும் பகுஜன் சமாஜும் மாயாவதி அண்ட் அகிலேஷ் யாதவ் இவங்க 2 பேரோட கூட்டணி இருக்கு இல்லையா, இந்த கூட்டணி பாஜகவுக்கு எதிரானது அப்படிங்கிறத ராகுல் காந்தி அங்கீகரிக்கிற அதே நேரம் இவங்க காங்கிரஸ் கூட இணைந்து ஓரணியில் நின்று பிஜேபி எதிர்கொண்டிருந்தா பாஜகவை வீழ்த்துறதுக்கு ஒரு வலிமையான கூட்டணியா அமைஞ்சிருக்கும். துரதிருஷ்டவசமா அப்படி அமையல. எனவே காங்கிரஸ் 80 தொகுதிகளிலையும் தனித்து போட்டியிட்ட கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கு. எதிர்த்தரப்பு மோடியை வீழ்த்துற ஒரே நோக்கம் கொண்டிருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான உதவிகளை கூட நாங்க செய்வோம் அப்படின்னு ரொம்ப சாஃப்டா தான் மாயாவதியையும் அகிலேஷ் யாதவையும் இவர் எதிர்கொள்றார். இவங்க மோடி அளவு எதிர்த்தரப்பில் வச்சு இவங்களை பார்க்கலவர். சோ அந்த அளவுல ஒரு கைதேர்ந்த ஒரு முதிர்ச்சியான பக்குவமான ஒரு அரசியல்வாதியாவும் யூபியோட அரசியல் நிலையை ராகுல் காந்தி அணுகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா அவரோட பக்குவம் இன்னும் மாயாவதிக்கு கொடுக்கக்கூடிய, அவங்கள எந்த மக்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அப்ப அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படிங்கிறது அந்த மக்களோட உரிமைகளுக்காக கொடுக்கப்படுற ஒரு மரியாதையாகவும் அவர் பாக்குறாரு. மாயாவதிக்கு இந்த தேர்தல்ல என்னதான் பிஜேபியை வெளியேற்றணும்ன்ற அவசியம் இருந்தாலும் அவங்களுக்கான அரசியல் தேவை ஒண்ணு யூபியில இருக்கு இல்லையா? அந்த அரசியல் தேவை அவங்களோட உரிமை அப்படின்னு ராகுல் காந்திக்கு புரிஞ்சிருக்கு. அப்பவே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த அவரோட கட்சியோட நலனும் இல்ல மோடியை எடுத்து போடணுன்ற நலன் கூட சேர்ந்து, அதாவது இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அழகா வருது. மோடியும் எதிர்க்கணும், அதே நேரத்துல மாயாவதி அவங்களோட அரசியல் தேர்தலுக்கு பிறகான கூட்டணிய சாத்தியத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இருதரப்பு அணுகுதுன்னு எடுத்துக்கலாமா? அப்படியும் வச்சுக்கலாம். ஆனா மாயாவதியோட முக்கியத்துவம் ராகுல் காந்திக்கு நிச்சயமா தெரியும். இதுக்கு முன்னாடி ஆந்திரால நடந்த ஒரு விஷயம் கூட நம்ம பார்க்கலாம். அவங்க எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க. மாயாவதி முக்கியத்துவம் ராகுல் காந்திக்கு தெரியும். தேர்தலுக்கு முன்னாடி என்ன இவங்களும் மாயாவதி என்ன சொல்லியிருக்காங்க, ரேபரேலியும் அமேத்திலையும் நாங்க போட்டியிட மாட்டோம் தான் முன்னாடி அவங்க சொன்னது. இந்த 80 தொகுதி இவங்க முழுச போட்டியிட 2 தொகுதியை விட்டுட்டு தான் அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த. இதுவே எனக்கு கூட்டணி பிரிஞ்ச மாதிரி எனக்கு தோணல. இதுவே வேறு விதமான ஒரு அரசியல் வியூகமா இருக்கும். பிஜேபியை நாக் டவுன் பண்றதுக்கு அமித்ஷாவுக்கே ஒரு ஆப்பு வைக்கிறதுக்காக ஒரு இது இருக்கும். புதிய வகையான தேர்தல் வியூகம் தான் இது. ஆமா. ராஜசங்கீதன், இப்போ நேற்றைய செய்திகள்ல முக்கிய இடம் பிடித்தது நம்ம கொடநாடு கொலை வழக்கு மீண்டும் வெளிச்சத்திற்கு வர காரணமான தெகல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல். அவர் சென்னையில் நேற்று ஒரு பேட்டி கொடுத்தார். அதுல அந்த பேட்டி தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்த அதே நேரம் நேற்று மேத்யூ சாமுவேல் மேல மானநஷ்ட வழக்கு தொடர்ந்திருக்கிறார் நம்ம எடப்பாடி பழனிசாமி. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 1 கோடி ரூபாய்க்கு அதிகமா தொகை கேட்டு மானநஷ்ட வழக்கு மேத்யூ சாமுவேல தொடர்ந்துதான் நேற்று செய்தி வந்தது. அதோட சேர்த்து எடப்பாடி பழனிசாமி குறித்து இனிமேல் மனோஜ் சயான் இருவரும் பேசக்கூடாது அப்படின்ற நீதிமன்ற உத்தரவும் வந்திருக்குது. கொடநாடு கொலை வழக்கு கடந்த 10 நாட்களுக்கு மேலா தலைப்பு செய்தியில தொடர்ந்து இடம் பிடிச்சிட்டு இருக்கு. புதிய மர்மங்களும் புதிய செய்திகளும் அதிலிருந்து வெளிவந்துகிட்டு இருக்க நிலைமையில நேற்றைய செய்தி, அதாவது 2 விஷயம். ஒன்னு, இவர் மேல மானநஷ்ட வழக்கு, அவங்களை பத்தி இவர் பேசக்கூடாது இவங்க 2 பேரும் அப்படின்ற 2 முன்னேற்றங்கள் இந்த செய்தியில இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இது எதிர்பார்த்ததுதான். பட் இதுக்கு முன்னாடியே எடப்பாடி அரசு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருப்பாரு அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம். ஆனால் அதை தாண்டி நேற்று அவர் ப்ரெஸ் மீட் சந்தித்து அன்னைக்கு அதே ஈவினிங் இது அவசர வழக்காக எடுக்க சொல்லி அது நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. திரும்ப மேத்யூஸ் கேட்குற கேள்வி அதுதான். நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், அந்த குற்றச்சாட்டை நிராகரிக்கவோ இல்லை அதுக்கு விளக்கமோ எதுவுமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட வரல.
அதை தவிர்த்து வெவ்வேறு கட்சிகள் பின்புலம் இருக்கு அப்படின்னா வந்து வேற கதைகள் பேசிட்டு இருக்காரு. பழைய வழக்குகள்லாம் தொட்டு காட்டுறாரு. நாங்க டெகல்காவில் இருந்தப்போ மற்ற இதே போல புலனாய்வு செய்த இதர வழக்குகள்லையும் இப்படிதான் சொன்னாங்க. எங்களுக்கு பின்னாடி யாரோ சில சக்திகள் இருந்து எங்களை இயக்குறதா சொன்னாங்க. அப்பவும் எங்களுக்கு பின்னாடி யாரும் இல்ல, இப்பவும் யாரும் இல்ல அப்படின்லாம் அதெல்லாம் நோட் பண்ணி சொல்றாரு. ஆமா, அது அவரு மொத்தமா வந்து ஒரேடியா நிராகரிக்கிறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னொன்று பிளாக்மெயில் ஜேர்னலிசம்லாம் வந்து இவர் மேல முத்திரை குத்துறாரு. வழக்கமா அதிகாரத்தை வந்து கேட்கும்போது கொடுக்கப்படுற முத்திரைகள் தான். அவர் அதெல்லாம் கிடையாதுன்னு மறுபடியும் நீங்கள் சொன்ன மாதிரி டெகல்கா வந்து என்ன மாதிரியான வழக்குகள் இதுக்கு முன்னாடிலாம் வந்து என்ன மாதிரியான கேசஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்குன்னு தொகுத்து காட்டுறாரு. ஆனால் என்னன்னா இது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இன்னமும் சில ஆவணங்கள் கைவசம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஒரு கொக்கி போட்டுட்டு தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இதுல வந்து அதுல இன்னமும் தங்கிட்ட சில ஆவணங்கள் இருக்கிறதா சொல்றது மட்டும் இல்ல, ஜெயலலிதா மரணம் தொடர்பாகவும் அதில் இருக்கிற மர்மங்கள் தொடர்பாகவும் என்கிட்ட சிலர் பேசியிருக்காங்க. அந்த சாட்சியங்கள் ஆவணங்கள் என்கிட்ட இருக்கு, தேவைப்பட்டால் அதை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வந்து அது கொக்கியா மட்டும்தான் வச்சிருக்காரு. திரும்பவும் வந்து இவங்க அரசு உயர்நீதிமன்றம் வந்து விளக்கம் கேட்டிருக்கு. ஸோ வந்து இது வரைக்கும் அது பேசாம இருங்க, எடப்பாடி பத்தி வந்து எதுவும் அவருடைய புகழுக்கு களங்கம், என்ன புகழ்னு தெரியல, களங்கம் விளைவிக்கிற மாதிரி வந்து பேசக்கூடாது, உங்க தரப்புல வந்து விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது அடுத்து விசாரணை தொடரும் போது அது வந்து வரும். இது இல்லாம இதுல வந்து ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் வந்து ஒருத்தர் இருக்காங்க. ஆளுநர் மாளிகை எப்போ வந்து இதுக்குள்ள வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அது வந்து மேத்யூஸோட அந்த இன்வெஸ்டிகேஷன் இதுக்குள்ள வந்து ஆளுநர் மாளிகைக்கும் குடநாட்டுக்கும் என்ன தொடர்பு? எப்படி நீ அந்த ரெண்டு ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறமாக வந்து அதிகமா பாத்தீங்கன்னா கோட்டைக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் தான் நிறைய போக்குவரத்தும் அரசியலும் நடந்துட்டு இருந்தது. தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி வந்து ரெண்டு தலைவர்களை கையை பிடிச்செல்லாம் வந்து இணைக்கிறக்கூடிய சூழல்லாம் வந்து ஆளுநர் மாளிகையில் நடந்தது. அதுக்கப்புறமா வந்து பன்வாரிலால் புரோஹித் வந்தார். ஸோ இப்போ வந்து அங்கே என்ன நடந்துச்சு, ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 4 கொலைகள் வந்து ஒரு வியாபம் மாதிரியான ஒரு பாணி கொண்ட ஒரு செட்டப் தான். திடீர்னு விபத்தில் வந்து இறக்குறாங்க, சூசைட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது என்ன மாதிரியான கனெக்ட் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் வருது? ஏன்னா ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் இங்க இருக்கிற அதிகாரத்தை தனக்கு ஏதுவாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் வந்து பாஜகவுக்கு இருக்கு. அதுதான் வந்து ஆளுநரை வைத்து அவங்க நடத்தின அரசியலுடைய ஆக்சுவல் உண்மை. ஸோ அந்த அரசியல் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்குமா? அவ்வளவு தூரத்துக்கு வந்து அதிகாரம்லாம் வந்து அதிகாரத்தை லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல அதை முன்வைக்கிறீங்க. அதற்கான சாத்தியங்கள் என்னங்கிறது இந்த வழக்கத்தோட போக போக தெரியும். ஷாலின், இப்போ நேற்றைய செய்திகள்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பிரதான முக்கிய இடத்தை வகித்தது திருச்சியில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் நடத்திய தேசம் காப்போம் மாநாடு. சனாதன பயங்கரவாதத்தை வேறறுப்போம், சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் என்ற முழக்கத்தோடு திருமாவளவன் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நடத்தப்பட்ட இந்த தேசம் காப்போம் மாநாடு 2 வகைகளில் முக்கியத்துவம் உடையதாக இருக்கிறது அப்படிங்கிறது என் கருத்து. ஒன்று, கடந்த 1 மாதத்திற்கு முன்பு திருச்சியில் நடந்த கருஞ்சட்டை பேரணி. இது இந்திய அளவில் மிக பிரமிக்கத்தக்க அளவில் எல்லோரும் பார்த்த ஒரு கூட்டம். அதை தொடர்ந்து இப்போது திருச்சியில் நடந்திருக்கிற விசிகாவோட கூட்டம். இந்த இரண்டும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு திட்டவட்டமான எதிரியாக முன்னிறுத்துகிறது. கருஞ்சட்டை பேரணியும் விசிகாவின் இந்த தேசம் காப்போம் மாநாடும் திட்டவட்டமா பாஜக எதிர்த்தரப்பை முன்னிறுத்துகிற அதே நேரம் வெறும் காலி நாற்காலிகளை வைத்து கூட்டம் நடத்துகிற பாஜகவினருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்து அச்சம் கொள்ளவும் இந்த மாநாடுகள் வழிவகுக்கிறது. நேற்றைய தேசம் காப்போம் மாநாட்டில் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று பேசியிருக்கிறார். இந்த தேசத்தை காப்பவர்களால் தான் இந்த தேசத்திற்கு ஆபத்தே வருகிறது என்று மோடியையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். நேற்றைய மாநாடு இன்றைய அரசியல் சூழ்நிலையில் எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது? உங்களுடைய பார்வை என்ன? தலைப்புக்கு அந்த தேசம் காப்போம் அப்படிங்கிற தலைப்பு, அதுலயும் குறிப்பா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சனாதான எதிர்ப்பு. இது வரைக்கும் சனாதான எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு ஒண்ணு வந்து நடந்திருக்கலாம் இல்லையா, திராவிட கட்சிகளோட வரலாறு நடந்திருக்கலாம். வெளிப்படையாக ஒரு விஷயத்த சனாதான எதிர்ப்புன்னு வச்சதே ஒரு பெரிய தைரியமான ஒரு விஷயம். அப்போ அந்த ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, மக்களை காட்டுறது, கூட்டத்தை காட்டுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரி தொடர்ச்சியா பாஜகவோட கூட்டத்துல எப்படி காலி சேர்கள் மட்டுமே போடப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பேசுற பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு அடுத்து நான் தாமரை தான் மலரும் அப்படின்வாங்க. அதுக்கு வந்து ப்ரூஃபே இருக்காது.
அது சில சமயம் மக்கள் மனசுல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணக்கூடும். ஆனா அதே நேரத்துல ஒரு கருஞ்சட்டை பேரணியோ இல்ல தேசம் காப்பு மாநாடும் மக்கள் திரளுங்க, பயங்கரமான திரளா குவிறாங்க. அப்போ இவங்க என்னதான் நம்ம இந்துக்கள் எதிரான விஷயம் நடக்குது அப்படிலாம் சொன்னாலும் இங்க மக்கள் பாரதிய ஜனதாக்கு எதிரான இந்து ஓட் பேங்க வச்சிருக்கிற பாரதிய ஜனதா ஆமா அது நடத்துற கூட்டத்திற்கு பெரும்பான்மை போறது இல்ல. நேத்து கருஞ்சட்டை மாநாட்டுக்கு வந்தவன் பாதி பேர் ஆத்திகன் தான் வந்தான். தேசம் காப்பம் ஜனதான எதிர்ப்புக்கு வந்தவன் பாதி பேர் இந்து, முக்காவாசி பேர் இந்துக்கள் தான். அவனுக்கு சனாதானமே என்னன்னு தெரியாது. அவங்க நார்மலா கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க, இருக்கும் இல்ல சாமி கூட கும்பிடுறவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த கோர முகம் ஒண்ணு பாஜக தேர்தலுக்காக அரசியலுக்காக ஒரு இந்துத்துவ கோர முகத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கல, அது என்னன்னே அவனுக்கு தெரியாது. அவன் இதோட கண்டிப்பா இது ஒட்டவே மாட்டான், கனெக்ட் ஆக மாட்டான். அப்போ தேசத்தை காப்போம் அப்படின்னும் போது ரெண்டு விஷயம் இருக்கு. பாஜகவும் ஆட்சிக்கு எப்படி வந்தது, ஆமா பாஜகவும் தேசத்தை காப்போம் தேசியம் யார்கிட்ட, சைனா கிட்டயும் பாகிஸ்தான் கிட்டயும். சைனா கிட்ட பாதி நாட்டையே வித்துட்டோம் நம்ம. அருணாச்சல் பிரதேஷ்ல என்ன நடக்குது நமக்கே தெரியாது. சைனாவால நம்மளுக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா பெருசா இல்ல. அதே நேரத்துல பாகிஸ்தானும் கொஞ்சம் அமைதியா தான் இருக்கு. அப்போ நமக்கு பாகிஸ்தான், ஆனா அங்கேயும் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் என்ன நினைத்ததோ நாட்டை துண்டாடணும் கோர விஷயங்களை நடத்தணும்னு பாகிஸ்தான் அரசியல் என்ன நடத்துதோ இந்தியால அததான் மோடியும் பண்ணிட்டு இருக்காரு. பாகிஸ்தானுக்கு இவங்களுக்கு என்ன இது இருக்கு இல்லையா, ஒரு வித்தியாசமும் இல்லையே. அப்ப மோடியும் அதுதான் பண்ணிட்டு. அப்ப முதல்ல நாட்டை ஆள்றவங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாற்றணுன்றதுதான் அந்த தேசம் காப்போம் மாநாடு. இந்த ஊர்ல மட்டும் தான் இப்படி ஒரு கான்செப்ட்ல ஒரு மாநாடு நடந்திருக்கும். அப்போ எல்லா தலைவர்களும் வராங்க, எல்லாரும் பேசுறாங்க. இன்னும் பெரிய விஷயம் அங்க அம்பேத்கருடைய அரசியல்னா என்ன, அரசுனா எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. மக்களுக்கான சமூக நீதிக்கான சமூக பொருளாதாரம். இப்போ இந்த ரிசர்வேஷன் பத்தி கூட நேற்று பேசியிருக்காரு. இந்த 10% எஃப்சிக்கான ரிசர்வேஷன் பத்தி பேசும்போது கூட சொல்றாரு, அதான் சமூக பொருளாதாரம் அப்படின்ற அம்பேத்கர் கான்செப்ட் வந்தாலே அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். அந்த புரிதலே அவங்களுக்கு கிடையாது பாஜக. ஆனா இங்க நமக்கான அந்த புரிதல் இருக்கு. திரும்பி அவர் மோடிக்கு எதிராக பயங்கரமாக கொல்கட்டால என்ன பேசினாரோ அது மிக சிறந்த பேச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கொல்கட்டால ஒரு தமிழ்ல பேச முடியல, ஆனா அது ஒரு மிக சிறந்த அது நம்மளுக்கு இது. ஆனா அந்த பேச்சு தான் நேத்து கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு தீர்க்கமான ஒரு வீரியமான ஒரு பேச்சு தான் நேத்து அவர் வெளிப்படுத்திருக்காரு. ஸோ டோட்டலாவே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும், சில கட்சி தவிர பாஜக வரக்கூடாது அப்படின்னு விரும்புறாங்க அப்படின்னு தெரியும். பாக்குற மக்களுக்கே பாஜகவோட நிலைமை என்ன, எந்த கட்சிகள் எல்லாருமே டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், விசிகே எல்லாருமே பாஜக எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு முழு முடிவோட இருக்காங்க. வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த தேசம் காப்போம் மாநாடு ஒரு முன்னோட்டமாக அமையும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் பத்திரிகையாளர் ராஜசங்கீதன் இது குறித்து என்ன கருதுகிறார் என்று கேட்போம். இந்த தேசம் காப்போம் மாநாடு வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்ற கருத்து திருமாவளவன் மட்டும் சொல்லல, தமிழக அரசியல் களத்தில் இருக்கிற பலரும் அந்த கருத்தை கொண்டிருக்காங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அது உண்மைதான். ஏன்னா தொடர்ச்சியா கடந்த ஸ்டாலின் சொன்ன மாதிரி கொல்கத்தால போய் பேசினதாக இருக்கட்டும், ஸ்டாலின் பேசினதாக இருக்கட்டும், இப்போ தேசம் காப்போம் மாநாட்டில் பேசினதாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு இங்க எப்பவுமே பாராளுமன்ற தேர்தல்களில் தமிழ்நாடு கூட்டணிகளை நிர்ணயிப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக ஸ்டாலின் இப்பவும் அதனுடைய தொடர்ச்சியாக இயங்குறது தான் இந்த விஷயங்கள்லாம் காட்டுது. அதுவும் இல்லாமல் தேசம் அதில் அவங்க சொன்னதில் அந்த முழக்கமே சனாதனம் எதிர்ப்போம், ஜனநாயகத்தை காப்போம் அப்படிங்கிறது. ஸோ அதை தான் ஸ்டாலினும் சொல்றாரு. ஸோ சனாதனம்ங்கிறதுக்கு எதிர்ப்பாக தமிழ்நாடு வேற எங்கிருந்து முதல் எதிர்ப்பு கிளம்ப முடியும். அதனால இது சரியான பாதை தான். இரண்டாவது விசிகே தோழர் திருமாவளவன், யெச்சூரிலாம் வந்திருக்காங்க. ஸோ அது கூட்டணிக்கு அடையாளம். கொல்கத்தா கூட்டத்தை தொடர்ந்து நடக்கிற இரண்டாவது கூட்டம் இது. மோடிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று கருதும் அரசியல் கட்சிகள் பங்கேற்கும் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் என்ற அடிப்படையில் கொல்கத்தா கூட்டத்திற்கு பிறகு நடக்கிற இரண்டாவது பெரிய பொதுக்கூட்டம் திருச்சியில் நடக்கிறது. அதே மாதிரி நீங்க கருஞ்சட்டைகள் பேரணிலாம் சொல்லியிருந்தீங்க. இவங்க பேர் வச்சிருக்கிறதும் தேசம் காப்போம் அப்படிங்கிற அந்த ரீடிஃபைனிங் நேஷன்ங்கிறது இருக்கு இல்லையா. பாஜக சொல்லுகிற தேசம்
அது அல்ல இங்க தேவைப்படுகிற தேசம். பாரதிய ஜனதாவும் அப்படிதான் சொல்லுது, இந்த தேசத்தை பாதுகாக்க எங்களால் மட்டும்தான் முடியும். அதுல இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இந்துக்களின் பாதுகாவலர்கள், பசுவின் பாதுகாவலர்கள், இந்த தேசத்தின் பாதுகாவலர்கள், பாஜகவுக்கே பாதுகாவலர்கள் தேவைப்படுற சூழல் போயிட்டு இருக்கோம். ஆனா என்னன்னா, அவங்க வந்து ஷாலின் சொல்லியிருந்தாங்க, பாகிஸ்தான், சீனா அப்படின்லாம் வந்து சொல்லி, ஏதாவது நீங்க வந்து கடையில போய் பாஜகல இருந்து யாராவது கடையில ஏதாவது பொருள் வாங்குறது கேட்டாங்க, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டா உடனே தேச துரோகின்றாங்க. சோ தேச துரோகி பட்டங்கள், சுண்டல் வாங்கி போய் சுண்டல் இல்லைன்னா தேச துரோகி. ஆமா. சோ தேச துரோகி பட்டங்கள் அதிகமாக அள்ளி எறியப்பட்டிருந்த சூழல்ல தேசத்துக்கு உண்மையான துரோகி யாரு அப்படின்னு காட்டுற ஒரு சரியான முனைப்பு இது. அது தேசம் காப்போங்கிற இடத்துல இருந்து தொடங்கி இருக்கு. ஸோ இதை இன்னும் வளர்ந்து பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களுக்குலாம் வந்து இதை தொடர்ச்சியாக கொண்டு போனோம்னா, உண்மையிலே தேச துரோகி இந்த தேசத்துக்கு யார், சனாதனிகளாக இருப்பது யார், ஜனநாயகவாதிகளாக இருப்பது யார், ஜனநாயகத்தின் தேவை என்ன அப்படிங்கறத அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு சரியான சூழல் அமையும் நினைக்கிறேன். தேச துரோகி பத்தி பேசுறோம். நேற்று அனைத்து தேச துரோகிகளுக்கும் சமர்ப்பணம் என்று ஜிப்சி படத்தில் இருந்து ஒரு பாடல். ஆமா, வெரி வெரி பேட், வெரி வெரி பேட். ஆமா, பேட் டு தி கோர். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனோட இசையில இயக்குனர் ராஜு முருகனோட அடுத்த படம் ஜிப்சி, அதற்கான ஒரு பாடல் முன்னோட்டமா வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. அனைத்து தேச துரோகிகளுக்கும் சமர்ப்பணம் அப்படின்ற ஒரு டேக்லைனோட வெளியிட்டிருக்காங்க. இந்த பாடலுக்கு எதிர்ப்பும் வந்திருக்குது. இப்ப 2 விதமான எதிர்ப்பு. நேற்று 2 நாட்களுக்கு முன்பு ஓவியர் முகிலன் லயோலா கல்லூரியில் நடந்த அந்த கண்காட்சி இடம்பெற்ற ஓவியர் முகிலனோட படங்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு, அதை தொடர்ந்து இப்ப ஜிப்சி பட பாடலுக்கு வந்து இப்பதான் முளைவிடுற எதிர்ப்பு. இந்த எதிர்ப்புகள் இருக்கு இல்லையா, இவங்க வந்து திட்டவட்டமா எதிர்நிலையில இருந்து இவங்களை அணுகுறாங்க. இவங்க தன்னை எதிர்ப்பவர்களை இவங்க காலி பண்ணணும், இந்த பக்கம் இவங்க நிக்கிறாங்க. இந்த எதிர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இப்ப ராஜமுருகனோட அந்த பாடல் இருக்கு இல்லையா, சினிமாக்குள்ள ஒரு கலை படைப்புக்குள்ள அரசியல் குரலை காத்திரமா முன்வைத்துட்டு இருக்க படைப்பாளிகள் இப்படி அவங்கள வெளிப்படுத்திக்கிறாங்க. கடந்த பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான அரசியல் கருத்துக்களை தெளிவா பேசுற ஒரு சில குரல்கள் வெளிப்பட தொடங்கி இருக்குது. அதை இவங்க இப்பவே கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த எதிர்ப்பு ஜிப்சி படத்தில் நேற்று வெளியிட்டிருக்க இந்த வெரி வெரி பேட் பாடல், அதற்கு எழுந்திருக்கிற எதிர்ப்பு, இதை எப்படி பாக்குறீங்க? இந்த கருத்துரிமை பறிப்பு அப்படிங்கிறது அழகா இருக்கும். அப்போ கருத்துரிமை பறிப்புன்னு ஒரு சின்ன விஷயம் தான். அப்ப ஹுசைனி வந்து அப்போ சில ஓவியங்கள் வரைவாரு, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு அது வந்து ஸ்ட்ரிக்டா இப்போ பாஜகவோட தலைவர்கள், பெரிய தலைவர்களே, தமிழ்நாடு பொறுப்பாளர்களே அதற்கான வார்த்தைகள் யூஸ் பண்றது, அதெல்லாம் பார்க்கும்பொழுது இது பாசிஸ்டா இருக்கு. யார் அப்படி பயன்படுத்துவா வார்த்தைகள்? எப்படி ஒரு பெரிய கட்சிக்கு ஒரு பொறுப்பாளரா இருக்கணும், ஆளும் கட்சிக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி எல்லாம் லயோலா காலேஜ் நீங்க சொன்னீங்க, முகிலன் வரைஞ்ச ஒரு விஷயம், இதை விட பயங்கரமான ஓவியங்களும் கூட நான் பார்த்திருக்கேன். திரிவேதியின் கார்ட்டூன்ஸ் வந்து இதை விட ஆமா, நீங்க நேரடியா இருக்கும். நீங்க தமிழ்நாடை விட்டு வெளியே போனீங்கன்னா இன்னும் பயங்கரமான எழுத்துக்களும் பயங்கரமான பேச்சுக்களும் பயங்கரமா இருக்கு பாஜக எதிர்ப்பு. மாணவர்கள் ஜேஎன்யூல அவங்களோட ஓவியங்களை கூட நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஏன் லயோலா காலேஜ் அப்படின்னும் பொழுது இவங்க ஏற்கனவே வந்து கல்வித்துறையை வந்து காவிமயம் ஆக்கிட்டாங்க. நீங்க ராஜஸ்தான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நேரு பத்தி எல்லாம் பெருசா இல்ல, கோட்ஸே பத்தி இருக்கு, காந்தி பத்தி எல்லாம் பெருசா இல்ல. மத்திய பிரதேஷ்லயும் அதான் பண்ணியிருந்தாங்க போன ஆட்சியில. அப்போ நிறைய காவிமயமாக்கும் பொழுது இவங்களுக்கு அந்த மைனாரிட்டி சிறுபான்மையினர் மேல ஒரு வெறுப்பு இருக்கு. அப்ப சிறுபான்மையினர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்து வாக்கு வங்கியை ஸ்ட்ரென்தன் பண்றது இருக்கு, இவங்க எதிர்த்தரப்பு வந்து ஒரு பக்கம் தள்ளுறாங்களா. இப்ப என்ன பிரச்சனைனா, லயோலா காலேஜ் மூடுனாங்க, பாதிக்கப்படவரும் முக்காவாசி பேர் இந்து மக்கள் தான். அங்க எல்லாருமே படிச்சிட்டு இருக்காங்க. அது வெறும் கிறிஸ்தவர்களுக்கான கல்வி நிலையம் கிடையாது, அது எல்லாருக்கான கல்வி நிலையம். என்ன பிரச்சனை, இவங்க தான் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க இந்த காஸ்டுக்கு எதிராக. அப்படி பேசும்பொழுது அவங்க அங்க கை வைக்கிறது. இப்போ ஆசிஃபாவை கோயில்ல தானே வச்சு ரேப் பண்ணி கொலை பண்ணினாங்க. அப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் யாராவது அந்த கோயில் மேல கை வச்சாங்களாங்க? சட்ட ரீதியா தானே நடவடிக்கை எடுத்தாங்க, சட்ட ரீதியான தானே தார்மீக ரீதியா போராட பண்ணாங்க. யாராவது கோவில்களை சிதைச்சாங்களா? இல்ல. ஆனா அத அவன் வந்து கோவில்ல வச்சு ஒரு அம்மன் கோவில்ல இப்படி பண்ணிட்டே அவன் வரைஞ்சு காட்டுறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு? அப்ப என்னோட குழந்தைகளோட பிறப்புறுப்புகள் வந்து மதத்தின் பெயரால வந்து கிழிக்கப்படும் போது உனக்கு அந்த கோவம் வரலையே? அப்போ உனக்கு மனுஷனே முக்கியம் இல்லையா? உனக்கு வந்து வெறும் அந்த மெட்டீரியலிஸ்டிக்கா சொல்லப்படுற இந்த ஆயுதங்கள் இதெல்லாம் தான் உனக்கு முக்கியமா? அப்போ மனிதம் எங்க போச்சு? அப்போ மனிதம் இல்லாததுதான் ஹிந்துத்துவாவா? ஆமா, ஹிந்துத்துவானா மனிதம் இல்லாத ஒரு விஷயம் தான், இதுதான் முக்கியம். அப்ப ஆனா ராஜமுருகன் என்ன பேசின, இப்ப சினிமால பராசக்தி ஏன் வந்தது? அந்த காலத்துல சினிமா பார்ப்பனியத்தால சூழப்பட்டிருக்கு. பராசக்தி வரும்போது பார்ப்பனிய அரசியல கேள்வி கேட்டது. அப்போதுல தான் திராவிடத்தோட ஒரு பெரிய ஸ்ட்ரெச் இருக்கும், திராவிட கட்சிகளோட ஸ்ட்ரெச்.
பராசக்தி கேள்வி கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து எல்லா எம்ஜிஆர் படமும் திராவிட படமா தான் இருந்திருக்கு, சோசியலிசம் பேசின படமா தான் இருந்திருக்கு. அப்போ நடுவுல திருப்பியும் ஜாதி மதம் இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது இப்ப இருக்கிற இயக்குனர்கள் தான் கொஞ்சமாச்சும் இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ராஜமுருகன் போட்டது ஒரு மிகப்பெரிய பாடல் அது, நான் உண்மையிலேயே சொல்லுவேன். ஏன்னா இப்ப ஒரு குழந்தை அழுது இந்தியில அம்மா அம்மான்னு கத்தாம அம்மான்னு கத்தா அது நேஷனல் என்ன சொல்லுவாங்க அர்பன் நக்சலைட் ஆடும், அது வந்து தேச துரோகி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த மாதிரியான கலை வடிவில தான் மக்களை போய் சேருங்க, அது ரொம்ப முக்கியம். அப்ப அது எங்க நிறைய பேரை போய் சேர்ந்துற போகுது அப்படின்ற ஒரு பயத்தாலதான் இந்த போன்ற தடைகள் எதிர்ப்புகள் பத்தி சொன்னீங்க. ஆமா, இப்ப ஆனந்த் எல்டும்டே மேல ஒரு கைது பிறப்பிக்க தடை கேட்டு உச்சநீதிமன்றம் போனாரு. உச்சநீதிமன்றம் அவரை கைது செய்ய தடை விதிக்கணும்ன்ற அவர் கோரிக்கையை மறுத்துருச்சு. அதனால இப்ப ஆனந்த் எல்டும்டே எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்ப இல்ல. இந்தியாவுடைய மிக முக்கியமான அறிவுஜீவியாக கருதப்படுகிற ஆனந்த் எல்டும்பேக்கே இதுதான் வந்து இங்க சூழல் அப்படிங்கிறது வந்து சாமானிய மக்கள் எல்லாருக்குமே வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஆபத்தான ஒரு சூழலுக்குள்ள வந்து இந்தியா இருக்கு அப்படிங்கிறதுக்கான சிறந்த அடையாளம். பேத்தியை திருமணம் செய்தது அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இங்க வந்து பொது உடைமை சித்தாந்தமா இருக்கட்டும், தலித்திய சித்தாந்தம், இது ரெண்டுத்தையும் வந்து இணைக்கிறதுக்கான அந்த புள்ளியை வந்து தொடர்ச்சியா எழுதிக்கிட்டும் விவாதிச்சுக்கிட்டும் அந்த உரையாட தொடர்ந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற ஆனந்த் டெல்டும்பே பாஜக இந்துத்துவா இவங்களுடைய திட்டத்துக்கு ஆனந்த் டெல்டும்பே சிக்கலான நபர் தான். அதனால அவங்க வந்து அதை வந்து ஒழிக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா அதை முடக்குவதுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரேடியாக வேற நடந்த அந்த நிகழ்ச்சி தான் அவங்களுக்கு வந்து அந்த வழக்குக்கான அடிப்படையா சொல்றாங்க. அதை தொடர்ந்து கௌதம் நவ்லக்கா உள்ளிட்ட 5 செயற்பாட்டாளர்களை ஏற்கனவே வீட்டு சிறையில் வச்சாங்க. அதை தொடர்ந்து தான் அதே வழக்குல இப்போ ஆனந்த் எல்டும்டே 13 பேரை வந்து NSAல அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே வந்து வரவர் ராவ் ஆனந்த். ஆமா, பிரகாஷ் அம்பேத்கரும் வந்து அதுல ரொம்ப இன்வால்வ்டா இருக்காரு. அந்த கோரேகாவ் கேஸ், அந்த கோரேகாவ் கேஸ் அப்படிங்கிறது மத்திய அரசை ஆட்டி போடக்கூடிய ஒரு கேஸ். அது அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அதுக்கு பின்னாடி. ஆனா அது முழுக்க அது சார்ந்து இப்போ ஒரு கேஸ் வரும், அந்த கேஸை பத்தி பேசலாங்க. அந்த கேஸே யாரும் பேசக்கூடாதுன்னு கொலை பண்றது அரெஸ்ட் பண்றதெல்லாம் ஹிட்லரை தாண்டி போயிடுவாங்கல்ல. ஆமா, இது முழுக்க காக் ஆர்டர். ஆமா, முழுக்க காக். இதுல இப்ப அடுத்து பெண்கள் கோயில் நுழைவு இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆசிஃபா உதாரணம் கூட சொன்னீங்க. அதை பற்றி பேசும்போது நேற்றைய செய்திகள் ஒரு முக்கியமான கவனிக்கத்தக்க ஒரு செய்தி அப்படின்னா சபரிமலை, மீண்டும் சபரிமலையில வந்து கனகதுர்கா சபரிமலைக்கு சென்று வந்த பிறகு அவங்க வீட்டுல அனுமதிக்கல, அவங்க மாமியார் அவங்களை அடிச்சாங்க அப்படின்லாம் செய்திகள்ல படிச்சோம். நேத்து அதுக்கு பிறகு அவங்க மாமியார் அடிச்ச பிறகு மறுபடியும் போலீஸ் காவல்லே அவங்க இன்னொரு இடத்துல தங்கியிருந்து நேற்று அல்லது முந்தின நாள் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க கணவர் வீட்டுல விட மறுக்கிறாரு. கணவர் உள்ளிட்ட கனகதுர்காவோட சொந்தக்காரங்க, அவரோட கணவரோட உறவினர்கள் எல்லாம் ஒன்னா கூடி வீட்டுல இருந்து நீ வந்து இந்து ஆச்சாரத்தை மீறிட்டீங்க, அதனால வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியை வீட்டுக்குள்ள அனுமதிக்கல. இது நேத்து படிச்சோம். அதுக்கு பிறகு உள்ள டெவலப்மெண்ட் என்னன்னா கனகதுர்கா நீதிமன்றத்துக்கு போய் என்னோட சொந்த வீட்டுக்குள்ள என்ன அனுமதிக்கிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிடணும்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்திய சமூகத்தோட வினோதங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதான் கனகதுர்காவுடைய கணவர் வந்து வீட்டுக்குள்ள வந்து இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றுறது இருக்கு இல்லையா, அது வந்து சபரிமலை பிரச்சனையோட நீட்சியாக வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய படத்தை வந்து கொடுக்கும். சபரிமலைங்கிற ஒரு கோயிலுக்குள்ள பெண்கள் நுழையப்படக்கூடாது அப்படிங்கிற கருத்தியல், எந்த கருத்தியல் வந்து அதை வந்து திணிக்குதோ, அதை அவசியப்படுத்துதோ, அந்த கருத்தியல் தான் கணவர் என்கிற ஆண் வீட்டில் வந்து ஒரு மனைவியை வந்து வெளியேறுன்னு சொல்றதுக்கான அதிகாரத்தையும் கொடுக்குது. சோ அந்த இடம் தான் வந்து இங்க சபரிமலையோட மினியேச்சரா இது இருக்குன்றீங்களா வீடு? எக்ஸாக்ட்லி. சோ வந்து இப்போ என்னன்னா அவங்க ஷாலின் சொன்ன மாதிரி அசிஃபா பிரச்சனை, இந்து சமூகமும் ஆண் சமூகமும் இந்த பெண் கோயிலுக்குள் வந்தால் தீட்டாயிடும் அப்படின்னு கருதுறது போல, இந்த தீட்டுப்பட்ட ஒரு இடத்துல போயிட்டு வந்துட்டா நீ உள்ள வந்தா என் வீடும் தீட்டாயிடும் அப்படின்னு இப்ப கனகதுர்காவின் குடும்பம் கருதுது. சோ சபரிமலையின் மொத்த சனாதன தர்மத்தோட ஒட்டுமொத்த ஒரு பிரம்மாண்ட குறியீடா சபரிமலை இருக்குது அப்படின்னா வீடுங்கிறது ஒரு இந்து ஃபேமிலிங்கிறது அந்த சபரிமலையோட ஒரு சிறு குறியீடா ஒரு குடும்பம் இருக்கு. அப்படி கருதலாமா? அதை அப்படிதான் கருதணும். இப்போ நம்ம என்ன சட்டம், நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் விமனுக்கு இருக்கு, ஆணுக்கு பெண் சமம் என்ன போட்டாலும் சரி. அது இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை அம்பேத்கர் கொண்டு வந்தது மனு தர்மத்துக்கு எதிராக தான் கொண்டு வந்த ஒரு விஷயம். ஆனா நீங்க என்ன சட்டம், என்ன ஐபிசி, என்ன அமெண்ட்மெண்ட் என்ன கொண்டு வந்தாலும், அரசாங்கமே பெண்கள் உள்ள போலான்னு கூட கூட்டு போய் விட்டாலும் மாற்றங்கள் வீட்டுக்குள்ள நடக்கலன்னா உங்களுக்கு எதுவுமே மாறாது. அப்போ பண்பாட்டு ரீதியான கலாச்சார ரீதியான மன மாற்றம் அப்படிங்கிறது இங்க இன்னும் ஏற்படவில்லை. சட்டம் தான் இருக்கு. சட்டம் அது ரொம்ப ட்ரையான ஒரு சப்ஜெக்ட்.
அப்போ பண்பாட்டு ரீதியா, ஏன்னா அவனுக்கு 2000 வருஷமா சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணுனா வீட்டுல இருக்கணும், தீட்டு இருக்கணும். அப்ப அது எப்படி வருது? நம்ம வழிபாட்டு முறைகள் மூலமா தான் வீட்டுல இருக்கு. டெய்லியும் வீட்டுல சாமி கும்பிடுறோமா, டெய்லியும் ஏதாச்சும் ஒரு சாங்கியம் சம்பிரதாயம் விரதம் இருக்கா, அப்ப அதெல்லாம் இருக்கும் வரைக்கும் எப்படிங்க அவங்க வந்து திடீர்னு ஒரு விஷயத்த உடைக்கிறதுக்கு விரும்புவாங்க? நம்ம அம்மா எல்லாம் ஒரு கிச்சன் இருக்கு, அந்த கிச்சன்ல போய் ஒரு மசாலா டப்பாவை மாத்தி வச்சாலே ஒரு பெண்களால வந்து மாத்திக்க முடியாது. பெண்கள் தான் தொடர்ச்சி இது பண்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள புந்து நீ கலாச்சாரத்தை மாத்தணும் பொழுது அவங்களால அதை ஏத்துக்க முடியாது. சட்டங்களின் வழியா கலாச்சாரத்தை மாத்தவே முடியாதுங்க. அது மக்களோட ஒரு தொடர்பு இருக்கணும், ஒரு ரிலேஷன் வச்சுக்கணும், ஒரு கம்யூனிகேஷன் போயிட்டே இருக்கணும். இன்னும் சொல்ல போனா குறிப்பா நீங்க திருப்பி சொல்றீங்க தான் சினிமா, மாஸ் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பெண்கள் அதிகமா பாக்குற அந்த சினிமா, மாஸ் மீடியா இந்த ஈக்குவாலிட்டி பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், இந்த கல்ச்சர் பிரேக்கிங் இருக்கணும். ஆனா திரும்ப நீங்க பாப்பீங்க எல்லா சீரியல்களும் எடுத்தீங்கனாலும் சரி, அது அந்த இந்துத்துவ ஒரு முகமா தான் இப்போ இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பெரிய ஆய்வு பண்ணு, அது எப்படி வந்து திருப்பியும் வந்து இல்லாத சாங்கியத்தை கூட குடும்பத்துக்குள்ள கொண்டு போய் திணிக்குது. தாலி ஓகே, ஆனா அந்த தாலி மேல இப்ப பலவிதமான ஒரு 3-4 வருஷத்துல ஒரு பெரிய இன்னொரு பக்தி ஆரம்பிச்சிருக்கு. எதனால வந்தது அப்படின்னு பார்த்தா இந்த சீரியல், இந்த சினிமா. ஆமா, ஸ்டாலின் சொல்றதுல ஒரு பெரிய பிக்சர் ஒன்று கிடைக்குது. இப்ப கோயிலுக்குள்ள பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்துத்துவ சக்திகள் சொல்றதுங்க பிரம்மாண்டமான ஒரு பிக்சர். ஆக்சுவலா அப்படி சொல்ற அவங்களோட கருத்துக்கு வலு சேர்க்கிறது குடும்பம்ன்ற ஒரு அமைப்பு தான். இந்த பெண்களை கோயிலுக்குள்ள விடக்கூடாது அப்படின்ற கருத்துக்கு ஒரு சமூக அங்கீகாரத்தை வழங்குவது குடும்பம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லுங்க. அது ரெண்டுத்துக்குமே வந்து பதில் வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதி பராசக்தியில எழுதின வசனம் தான். இன்ஃபேக்ட் அவங்க படத்தை ராஜமுருகன் படங்கள்லாம் பத்தி பேசிட்டு இருந்ததுனால கோயில்கள் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காக. ஸோ இங்க பினராயி விஜயன் பண்ணதும் கொடியவர்களின் கூடாரமாக சபரிமலை கோயில் வந்து ஆகக்கூடாதுங்கிறது தான் வந்து பெண்களையே திரட்டி வந்து வனிதா மதில்னு ஒரு பெரிய பேரணி வந்து நடத்தி மனித சங்கிலி ஊர்வலம் மாதிரி நடத்தி காமிச்சார். அதே மாதிரி இங்க குடும்பம் வந்து எல்லாத்துக்குமான அடிப்படை அழகா இருக்கிறதுனால கோயில்கள் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னா குடும்பங்கள் ஜனநாயகப்படுத்தப்படணும். அது இன்னமும் வந்து ஒரு அதை உருவாக்கப்பட்ட காலத்தில் இருக்கிற அதே கட்டுக்கோப்போட அதே இறுக்கத்தோடு இருக்கிற வரைக்கும் குடும்பத்திலிருந்து வருகிற ஆண், குடும்பத்திலிருந்து வருகிற பெண் அதே இறுக்கத்தையும் அதே அடிப்படைவாதத்தையும் தான் மனசுல தாங்கிக்கிட்டு வருவான். ஸோ அதை நீங்க ஜனநாயகப்படுத்தி அங்கிருந்து தொடங்கும் போது தான் அது சமூகத்துடைய எல்லா கட்டங்களுக்கும் பரவி அது வெவ்வேறு மாதிரியான புது சிந்தனைகளை உருவாக்குறதுக்கு வழியை ஏற்படுத்தும். அதனால வந்து கோயில் நீங்க சொன்ன மாதிரி மினியேச்சர் வெர்ஷன், ஐ மீன் பிக்கர் வெர்ஷன் ஆஃப் குடும்பம் தான். அப்படிதான் இருக்கு. சரி, இன்றைய நாடும் ஏடும் நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கிய செய்திகள் குறித்து விவாதித்தோம். அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. நாளை நாடும் ஏடும் நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.